ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி எலுமிச்சம்பழ மாலை எப்படி வந்து கோர்க்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி நீளமான ஊசி எடுத்திருக்கேன், அதில் த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பகுதியில் நம்ம வந்து கோர்க்கக்கூடாது. சென்டர் பகுதியில் கீழேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை கோர்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கோர்க்குறதுக்கு. இந்த மாதிரி நமக்கு எத்தனை எண்ணிக்கையில் நமக்கு வந்து வேணுமோ அத்தனை எண்ணிக்கையில் நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஊசி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம வந்து கோர்க்கிறதுக்கு. இந்த மாதிரி வரிசையாக நம்ம வந்து ஒவ்வொன்றா கோர்த்து எடுத்துக்கலாம். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த வெயிட் வந்து தாங்கும். ரொம்ப மெல்லிஸான த்ரெட் வந்து எடுக்காதீங்க. கொஞ்சம் திக்கான த்ரெட்டு பெரிய ஊசியாக எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெயிட் தாங்குற மாதிரி நல்லாயிருக்கும். த்ரெட்டுமே இந்த மாதிரி டபுளாக போட்டு எடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் ஃபுல்லாகவே நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா பழமாக இருக்கிறது பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னுமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கோர்க்கிறதுக்கு. இப்போ வந்து ஃபுல்லாகவே நமக்கு எந்த அளவு லெந்துக்கு வேணுமோ தேவைப்படுற அளவு லெந்துக்கு நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே கோர்த்து எடுத்துட்டேன். இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாகவே கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு லென்த்து த்ரெட்டு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எண்டில் வந்து இந்த மாதிரி முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கோர்த்துட்டு நம்ம பிடிச்ச கடவுளுக்கு நம்ம மாலையாக வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நீங்களுமே வீட்டில் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் மாலை கோர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கோர்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.